வேர்ல்ட் வார் 2. 1939 ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி ஜெர்மனி போலந்தின் மீது படையெடுத்தது. இதுவே இரண்டாம் உலகப் போரின் தொடக்கமாக அமைந்தது. முதல் உலகப் போரில் ஜெர்மனி தோற்கடிக்கப்பட்ட பிறகு வெர்சாய்ல்ஸ் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. இதன்படி ஜெர்மனி பல பகுதிகளை இழக்க வேண்டியிருந்தது. இந்த ஒப்பந்தம் ஜெர்மனிக்கு பெரும் அவமானகரமாக கருதப்பட்டது. ஜெர்மானியர்கள் இந்த முடிவுகளை ஒரு பெரிய அநீதியாக கருதினர். இதுவே ஹிட்லரின் தேசியவாதத்துக்கு ஒரு முக்கிய உந்துதலாக அமைந்தது. 1933ஆம் ஆண்டு ஜெர்மனியின் சான்சலராக பதவியேற்ற அடால்ஃப் ஹிட்லர் வெர்சாய்ல்ஸ் ஒப்பந்தத்தின் ஷரத்துக்களை மாற்றியமைப்பதே தனது முதன்மையான நோக்கம் என்று அறிவித்தார். இதையடுத்து 1938ஆம் ஆண்டில் ஆஸ்திரியா மற்றும் செக்கஸ்லோவாக்கியாவின் சில பகுதிகளை ஹிட்லர் ஆக்கிரமித்தார். ஆனாலும் பிரிட்டனும் பிரான்சும் போரை தவிர்க்க முயன்றன. ஹிட்லர் தனது அடுத்த இலக்காக போலந்தை தேர்ந்தெடுத்தார். குறிப்பாக போலந்து காரிடார் மற்றும் டான்சிக் நகரங்களை ஜெர்மனியுடன் மீண்டும் இணைக்கப் போவதாக அவர் பகிரங்கமாக அறிவித்தார். பிரிட்டனும் பிரான்சும் போலந்தை காப்பதாக உறுதியளித்திருந்தன. இதனால் இருமுனை போரை தவிர்ப்பதற்காக ஹிட்லர் சோவியத் யூனியனுடன் ஒரு ரகசிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். இந்த ஒப்பந்தம் போலந்தை ஜெர்மனியும் சோவியத் யூனியனும் பிரித்துக் கொள்ள வழிவகுத்தது. இதன் மூலம் ஜெர்மனிக்கு கிழக்கிலிருந்து எந்த அச்சுறுத்தலும் இருக்காது என்பது உறுதியானது. படையெடுப்புக்கு ஒரு காரணம் தேவை என்று கருதிய ஹிட்லர் போலந்து வீரர்கள் ஜெர்மானிய வானொலி நிலையத்தை தாக்கியதாக ஒரு போலி தாக்குதலை அரங்கேற்றினார். இதுவே போலந்தின் மீதான தாக்குதலுக்கு காரணமாக காண்பிக்கப்பட்டது. 1939 செப்டம்பர் 1 நாளன்று ஜெர்மன் போர்க்கப்பலான ஸ்லெஸ்விக் ஹோல்ஸ்டீன் டான்சிக் துறைமுகத்தில் உள்ள போலந்து ராணுவ தளமான வெஸ்டர் பிளாட்டை தாக்கியது. அதே நேரத்தில் ஜெர்மன் படைகள் போலந்தின் மீது வடக்கு, தெற்கு மற்றும் மேற்கு என 3 திசைகளில் இருந்தும் முழு அளவிலான தாக்குதலை தொடங்கின. டான்சிக் மீதான தாக்குதலுக்கு பிறகு பிரிட்டனும் பிரான்சும் தங்கள் வாக்குறுதியை காப்பாற்றும் வகையில் ஜெர்மனி மீது போரை அறிவித்தன. இதன் மூலம் இந்த பிராந்திய போர் அதிகாரப்பூர்வமாக இரண்டாம் உலகப் போராக மாறியது.